கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்து நான் செய்கிற எந்த காரியமே எனக்கு ஒன்றுமே கைகூடி வரல பிரதர், எது செய்தாலும் எனக்கு விளங்காமல் போகுது, ஒன்றுமே தேரலை, எது செய்தாலும் நஷ்டத்தில் போகுது, எல்லாமே எனக்கு வினையில் தான் வந்து முடியுது என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் காலையிலே ஒரு உற்சாகம் இல்லாத, கலை இழந்த ஒரு சூழ்நிலையில் முகத்தோடு உட்காந்துருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை தியானித்து முடித்த உடனே அவங்க எல்லாருக்குள்ளும் ஒரு புது உற்சாகம் வரும், நிறைய அற்புதம் நடக்கும். சரி, எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கு கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை பார்த்து நேரடியாக சொல்றாரு, நீ நல்ல தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட ஒரு செடியாக, ஒரு நல்ல கனிமரமாக கர்த்தர் ஒன்று நிறுத்தி, இனி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஒன்று ஆசீர்வதிப்பாராம். கடந்த நாட்களில் உன்னால் கனி கொடுக்க முடியலை, உங்கள் வீட்டுக்கு சம்பாரித்து போட முடியலை, பொறுப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் உனக்கு ஆசை இருக்குது இந்த பொறுப்பெல்லாம் நிறைவேற்றணும். ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்து, இல்லைன்னா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்தில் இந்தந்த பொறுப்புகளை நான் தான் நின்று செய்யணும், எடுத்து செய்யணும். நல்ல பொறுப்புணர்ச்சி உள்ளே இருக்குது. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் தடுமாறிட்டு இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டு போய் நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல உங்களை கொண்டு போய் நட்டு நல்லபடியாக தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். அப்படின்னா கண்டிப்பாக கனி கொடுக்கும். 50-50 சான்ஸ் கூட இல்லை இன்னைக்கு பிறகு உனக்கு, இல்லைன்னா 60-40, இல்லைன்னா 80-20, அப்படியெல்லாம் இல்லை. தப்பாமல் அப்படின்னா 100% நீ கனி கொடுப்ப, 100% நீ நல்ல வருமானத்தை எடுப்ப, உன் தொழிலெல்லாம் 100% ஈல்டு இருக்கும். ஈசாக்கு விதைக்கும் பொழுது பஞ்சகாலம், அதுவும் மழை இல்லாத காலத்தில் 100 மடங்கு அறுத்தான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இந்த மங்கள வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல கொண்டு போய் நடுறாரு. அப்படின்னாச்சுன்னா நல்ல வருமானம் உள்ள, நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலையை உனக்கு கொடுக்குறாரு. நல்ல சம்பளம், மிச்சம் எடுக்கிற அளவுக்கு சம்பளம். நீங்க பார்த்தீங்களா? அந்த குடும்ப பொறுப்பை நிறைவேற்றின, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுற அளவுக்கு தாராளமான, சொல்லுங்க, தாராளமான சம்பளம், வருமானம், தாராளமான அபிஷேகம், தாராளமான ஞானம், தாராளமான அறிவு, தாராளமான செல்வங்கள், தாராளமான பெயரையும் புகழையும் கர்த்தர் கொடுக்கும்படி தண்ணீர் உள்ள இடத்துல கொண்டு போய் விடுறார். அப்படின்னா வறட்சியான கம்பெனியில் ஒன்று கொண்டு போய் விட மாட்டார். இன்னைக்கோ நாளைக்கோ மூடிடுமோ அப்படின்ற வறட்சியான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தலை, தண்ணீர் உள்ள இடத்துல உங்களை நிறுத்துறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? வீட்டில் நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் முடித்து, காலேஜ் முடித்து 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நல்ல தண்ணீர் அண்டையில், தண்ணீர் உள்ள இடத்துல உன்னை கொண்டு போய் நட்டு தப்பாமல் கனி கொடுப்பேன். அப்படின்னா தப்பாம அதிலிருந்து நல்ல வருமானத்தை எடுத்து குடும்பத்தை நல்ல சூப்பராக கவனிக்க போறீங்க. அது மட்டும் இல்லை, தப்பாம உன்னுடைய வருமானத்தின் கனி, நல்ல கற்பத்தின் கனி, நல்ல ஆவிக்குரிய கனிகள், என்னென்ன கனிகளெல்லாம் இருக்குதோ பைபிளில் அத்தனை கனிகளையும் இனி தப்பாம கொடுப்பேன். ஒருவேளை கற்பத்தின் கனி மட்டும் இன்னும் உன்னால் கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால், இன்னைக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்றாரு, தப்பாமல் இனி கற்பத்தின் கனியை நீ கொடுப்ப. உன் வயிற்றிலிருந்து உனக்கு உருவாகும். ஈசாவின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றினது போல உன்னுடைய அடிமரத்திலிருந்து அந்த கனி உருவாகும், தோன்றும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் எம் பவித்ரன் புரம் வேளச்சேரி. என்னுடைய என்ஜினியரிங் படிப்பை 2018ஆம் வருஷம் முடித்தேன். பல தனியார் நிறுவனங்களில் வேலை செய்தேன். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க அதிகமாக முயற்சி செய்தேன். அதற்கான தேர்வுகளையும் எழுதி கொண்டே இருந்தேன்.
எதுவுமே சரியாக அமையவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சென்னையில் நடக்கும் சேமம் உபவாச கூடுகை, நம்முடைய பிரேயர் டவரில் நடக்கிற சேமம் உபவாச கூடுகையில் அக்டோபர் மாதம் 2024 பிப்ரவரி மாதம் 2025 வரைக்கும் கலந்து கொண்டு ஜெபித்தேன். அப்படின்னா எல்லா சேமம் கூடுகையிலும் அவர் சென்னையில் நம்முடைய பிரேயர் டவரில் கலந்து கொண்டாராம். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் மற்றும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் 2 இடங்களில் வேலைக்காக தேர்வு செய்யப்பட்டேன். எந்த பணியில் சேர்வது என்ற நிலைமையில் இருந்தபோது மீண்டும் சேமம் உபவாச கூடையில் கலந்து கொண்டு ஜெபித்த பிறகு மார்ச் 2025 கவர்மெண்ட் ரீஜனல் ரூரல் பேங்கில் கிளர்க் வேலையில் சேர்ந்து விட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக வேண்டி எவ்வளோ போராடினார். எல்லா வாரமும் அவர் அந்த சேமம் கூடுகையில் கலந்துக்கிட்டு ஜெபிச்சார். அந்த வேலை கிடச்சதுக்கு அப்புறம்தான் அவர் வேலைக்கு அந்த வெள்ளிக்கிழமை போகணுன்றதுனால ஸ்டாப் ஆனார் தவிர அது வரைக்கும் வந்துகிட்டே இருந்தார். ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய சென்னையில், நாகர்கோயிலில், மும்பையில், கோயம்புத்தூர் பிரேயர் டவரில் இந்த சேமம் கூடுகையில் நடக்கிறது நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பவித்திரனுக்கு அரசாங்க வேலை கொடுத்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நிறைய பிள்ளைகள், நானும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் நிறைய எழுதுகிறேன், எதுவுமே எனக்கு வாய்க்கலை என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல என் பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்தி, அப்படின்னா நல்ல நிரந்தரமாக தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய இடத்துல என் பிள்ளைகளை கொண்டு போய் நட்டு தப்பாமல் கனி கொடுக்க மாதம் புது புது கனிகளை என் பிள்ளைகள் எடுத்து குடும்பத்தை பொறுப்பாய் கவனிக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பெர்மனன்ட் ஜாபுக்கு வழி திறந்து தாரும். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்த கற்பத்தின் கனிகளையும் என் பிள்ளைகளுக்கு தப்பாமல் கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ பண்ணும். என் பிள்ளைகள் என்னை நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும். வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனையும் என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. பூட்டப்படாத திறந்த வாசலை தாரும். 4 காசு சேமித்து வீடு, வாசல், தோட்டம், துறவுகள் வாங்கி சூப்பராக லைஃப்பில் செட்டில் ஆகும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய சிரசில் இருந்து இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.